அந்த தண்ணீர் சொட்டு சொட்டு என்று வடிவது அது தண்ணீர் அல்ல என் அன்பு மக்களே, நம் தாய் மண்ணின் கண்ணீர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், என்னரும் பிள்ளைகளே, உங்கள் கண்முன்னே என்னை இப்படி வெட்டி எடுத்துக்கொண்டு போகிறார்களே, எதிர்காலத்தில் குடிக்க தண்ணீருக்கு, குளிக்க தண்ணீருக்கு, உணவு சமைக்க தண்ணீருக்கு, வேளாண்மை செய்ய தண்ணீருக்கு என்ன செய்வீர்கள் என்று இந்த பூமி தாய் நம்மை நினைத்து வடித்த கண்ணீர் தான் அது. என் அன்பு தம்பிதங்கைகளே, புரிந்து கொள்ள வேண்டும். அதை பார்த்தோம், கொதித்தோம், அதனாலேயே நாம் இந்த இடத்திற்கு வந்தோம். இந்த இடம் என்றால் நாம் தமிழர் என்ற அரசியல் புரட்சி படைக்குள்ளே வந்தோம். இந்த தேர்தல் களத்திற்கே வந்தோம். தேர்தல் களத்திற்கு ஏன் வந்தோம்? அதிகாரம் மிக வலிமையானது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் படித்தோம். ஆம், அந்த அதிகாரம் வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. வந்தோம். எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான ஒரே சாவிதாண்டா இருக்குது. என்னதுங்க ஐயா? ஆட்சி அதிகாரம் மட்டுமே. வந்தோம். இயக்கங்கள் மனு கொடுக்கும், போராடும், விண்ணப்பிக்கும், உண்ணாவிரதம் இருக்கும், முற்றுகையிடும். ஆனால் தீர்வு காண முடியாது. அப்ப எது தீர்வு காணும்? அரசியல் அதிகாரம் மட்டுமே, ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அதனாலே இவ்விடத்திற்கு வந்தோம். பொழுதுபோக்குக்கு பேரம் பேசி 10-20 சீட்டை வாங்கிட்டு 1000-2000 கோடியை வாங்கி அரசியல் வியாபாரம் பக்க வந்தவர்கள் அல்ல. வீழ்ந்த தமிழ் பேரினத்தை எழுப்பி மறுகட்டமைப்பு செய்து எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வைக்க வேண்டும் என்ற புனித கனவை சுமந்து நாங்கள் இங்கு வந்தோம். எதற்காக வந்தோம்? அதற்காகவே இங்கே வந்தோம். பார்த்தோம், என் வழிபாட்டில் என் மொழி இல்லை. வேதனையிற்றும் வருந்தினோம், அழுதோம். பார்த்தோம், என் வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழி இல்லை. பார்த்தோம், அறிவு கருவறையான பள்ளி கல்லூரியிலே என் தாய்மொழி வெளியேற்றப்பட்டு விட்டது. என் தாய் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டாள். பார்த்தோம், மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடி செத்தே போனான் எங்கள் புரட்சி பாவலன். அவன் பாடி இறந்து எவ்வளவு காலம்? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். முன்வைத்த முழக்கத்தை முன்வைத்த பெருமக்கள் இன்னும் அதிகாரத்திலே. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றும் அதிகார ஆட்சி கட்டிலே. எங்கே தமிழ்? எங்க இருக்குது? தமிழன் நாட்கள் இல்ல, நாட்டில் இல்ல, பேச்சில் இல்ல, மூச்சில் இல்ல, ஏட்டில் இல்ல, அதிகாரத்தில் இல்ல, பண்பாட்டில் இல்ல, பயன்பாட்டில் இல்ல, வழிபாட்டில் இல்ல, வழக்காடு மன்றத்தில் இல்ல, எங்கும் எம் தமிழ் இல்லை. இந்த நிலையை மாற்றி எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? சோறு கிடைக்குமா? தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை என்ற நிலையை உறுதி செய்யவே நாங்கள் இங்கு வந்தோம். அதற்காகவே வந்தோம். தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. அதை விற்க கூடாது. தண்ணீர் விற்பனை பொருள் அல்ல, விற்பனை பொருள் அல்ல. உன்னால் உருவாக்க முடியாதை அழிக்க கூடாது. E.F. சுமாசர், சுமால் இஸ் a beautiful, சிறியதை அழகு என்கிற புத்தகத்தை நான் தம்பி தங்கைகளை இவ்வளவு பெரியதான் வாங்கி படியுங்கள். ஆழ்ந்து உள்ள போக வேண்டியதில்லை. முதல் பக்கத்திலே எழுதியிருக்கிறான். உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யார் கொடுத்ததுங்க? வளங்களை சுரண்டி கொழுப்பதை உனக்கு வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் யார்? அப்படி கற்பித்தவன் யார்? நீ உனக்கு மட்டுமல்ல, பரம்பரை பரம்பரையாக பல ஆயிரம் தலைமுறைகள் தாண்டி வருகிற உன் சந்ததியினுக்கும் நீ துரோகம் செய்கிறாய். ஏனென்றால் மலையை உன்னால் உருவாக்க முடியாது. இயற்கையின் அரும்பெரும் கொடை. மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனம். இந்த அடிப்படை அறிவற்ற மூடர்கள் இடத்திலே அதிகாரத்தை கொடுத்துவிட்டு என்னரும் மக்களே, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளும் என்று பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பாட்டன் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே பாடிட்டான். எல்லாம் போச்சு. முல்லையும் குறிஞ்சியும்னா என்னென்ன? குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். முறைமையில் திரியின் இதெல்லாம் காடை வெட்டி எடுத்துட்ட, மலையை வெட்டி எடுத்துட்ட, அழிஞ்சிருச்சு. நிலம் நடுக்குற்று. நிலம் எது? மருதத்திணை.
மருதத்தின் நிலம் நடுக்குற்று என்ன செய்யும்? திடீர்னு என்கிட்ட வந்து அண்ணா ரங்கமலை ஆடுதுன்றான். எங்க? பிராலிமலையில அந்த ரங்கமலை ராத்திரிக்கு ஆடுதுன்னு சனமெல்லாம் பயப்படுதுன்னு. மலை ஆடுதுன்னா நான் என்னடா பண்றது? பிடிச்சுக்கிட்டா தூங்குறது? அவ்வளவுதான். ஏப்பா நீ என்னப்பா பாடுபடுத்தல? என்ன பாடுபடுத்தல ராஜா? என்ன பாடுபடுத்தல? நீ பெரிய குண்டை கண்டுபிடிச்சு வெடிக்குதானே என் தாயில நெஞ்சில ஓடுற. பெரிய குண்டை கண்டுபிடிச்சு அது வெடிக்குதானே என் தாயின் மண்டையில ஓடுற. நல்லா வெடிக்குதான்னு பார்த்து ஈர கொலையில கடல் கொண்டு போடுற. மீத்தேன் ஈத்தேன் எடுக்கணும்னு நோன்ற. சிறுநீரத்தை எடுக்கிற, இதயத்தை புடுங்குற, கண்ணை புடுங்குற, நுரையீரலை நோன்ற. கேட்டா பயாகஸுங்கிற, மீத்தேனுங்கிற, ஈத்தேனுங்கிற. அட முட்டா பயல்களே, மக்கிய மரக்கழிவு, இலைதலை கழிவு, ஆடு மாட்டு கழிவுல இருந்து எவ்வளவு வேணாலும் பயாகஸ், இந்த மீத்தேன் ஈத்தேன் எடுக்கலாம்னு கத்தியே செத்து போனாண்டா எங்க பெரிய தகப்பன் நம்மாழ்வார். அவன் பேச்ச கேட்கல. நான் முடிவு பண்ணிட்டேன், இவர்கள் கேட்க மாட்டார்கள். அதை செய்கிற இடத்துக்கு நம்மாழ்வார் மகன் சீமான் வந்தாக வேண்டும். அதற்காகவே நாங்கள் இங்கே வந்தோம். அதற்காகவே நாங்கள் வந்தோம் பெருமக்களே, அதற்காகவே வந்தோம். செல்ஃபிஷ் என்னது? என் இனத்தின் நலம், என் மண்ணின் நலன், என் மக்களின் நலன். அதுவே நாம் தமிழர் பிள்ளைகளின் தன்னலம். என் இனத்தின் நலனே எங்கள் நலன். ஏன் வந்தா சீமான்? எதுக்கு வந்த? இதுக்காக தான் வந்தேன்.